அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் என்பது நீங்கள் வாங்கும் கடனை எவ்வளோ ஒழுங்காக திருப்பி செலுத்துவீர்கள் என்பதை வங்கிகள் கணக்கிடும் ஒரு 3 இலக்க எண் ஆகும். இந்தியாவில் சிபில் போன்ற நிறுவனங்கள் இதனை 300 முதல் 900 வரை கணக்கிடப்படுகின்றன. இந்த கிரெடிட் ஸ்கோரை தீர்மானிக்கும் 5 முக்கிய காரணிகள் என்னென்ன, அவற்றின் முக்கியத்துவம் எவ்வாறு என்பதை விரிவாக பார்க்கலாம். கிரெடிட் ஸ்கோரை திருப்பி செலுத்துகிற வளர்றாரு, அதாவது நீங்கள் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அது மூலமாக 35% டிபெண்ட் ஆகிருக்கு. இதுதான் உங்கள் கிரெடிட் ஸ்கோரோட மிக முக்கியமான காரணியாகும். நீங்கள் வாங்கிய லோன், இஎம்ஐக்கள் அல்லது கிரெடிட் கார்டு நிலுவைத் தொகையை சரியான தேதியில் செலுத்துகிறதா என்பதை இது கணக்கிடப்படும். ஒரு முறை பணம் செலுத்த தவறினாலும் அது லேட் பேமெண்ட் அது உங்கள் ஸ்கோரை கணிசமாக குறைத்திடும். அடுத்து கடன் பயன்பாட்டு விகிதம், கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ. உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட மொத்த கிரெடிட் கார்டு வரம்பில் எவ்வளவு தொகையை பயன்படுத்தியுள்ளீர்கள் என்பதுதான் இது. உதாரணமாக, உங்கள் கிரெடிட் கார்டு லிமிட் 1 லட்சம் எனில் நீங்கள் எப்பொழுதும் 30,000க்கு குறைவாகவே, அதாவது 30% அல்லது அதற்கு கீழ் பயன்படுத்த வேண்டும். அதற்கு மேல் பயன்படுத்தினால் நீங்கள் அதிக கடன் சுமை இருக்கிறீர்கள் என்று வங்கிகள் கருதும். மூன்றாவது கடன் வரலாற்றின் முக்கியத்துவம், அதாவது லென்த் ஆஃப் கிரெடிட் ஹிஸ்ட்ரி. அது 15%. நீங்கள் எவ்வளோ காலமாக கடன் கணக்குகளை பராமரித்து வருகிறீர்கள் என்பதை இதுக்கு குறைக்கும். உங்கள் பழைய கிரெடிட் கார்டு அல்லது லோன் கணக்குகளை நீண்ட காலம் நல்ல முறையில் செயல்பாட்டில் இருந்தால் உங்கள் ஸ்கோர் உயரும். எனவே பழைய கிரெடிட் கார்டுகளை தேவையின்றி முடிவிடக்கூடாது. அடுத்து 4வது புதிய கடன் 10%. குறுகிய காலத்தில் அடுத்தடுத்து பல கிரெடிட் கார்டுகள் அல்லது லோன்களுக்கு விண்ணப்பிப்பதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் விண்ணப்பிக்கும் போதெல்லாம் வங்கிகள் உங்கள் கிரெடிட் அறிக்கையை ஆய்வு செய்யும். அடிக்கடி இப்படி செய்வது உங்கள் ஸ்கோரை பாதிக்கும். அடுத்து கிரெடிட் மிக்ஸ், அது 10%. உங்களிடம் எந்தெந்த வகையான கடன்கள் உள்ளன என்பதை இது குறிக்கிறது. வீட்டு கடன், வாகன கடன் போன்ற பாதுகாப்பான கடன்களும், தனிநபர் கடன், கிரெடிட் கார்டு போன்ற பாதுகாப்பற்ற கடன்களும் சரியான கலவையில் இருப்பது உங்கள் நிதி மேலாண்மை திறனை காட்டும். உங்கள் கிரெடிட் ஸ்கோரை 750க்கு மேல் பராமரிப்பது வங்கிகளின் மிக குறைந்த வட்டிக்கு விகிதத்தில் எளிதாக லோன் பெற உங்களுக்கு உதவும். பில்களை சரியான நேரத்தில் செலுத்துவதே இதற்கு மிக சரியான வழி. நன்றி.